ஹலோ வணக்கம். நம்ம போன வீடியோவில் வந்து நூலை வந்து நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அதை பற்றி நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அப்போது நீங்கள் பைபேக் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. நாங்கள் 100% வந்து பைபேக் கம்பல்சரி எடுத்துக்கிறோம். 14 வருஷத்துக்கு நாங்கள் பைபேக் எடுக்கிறத பற்றி அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். இப்போ ஒரு சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் லேடிஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறது, மார்க்கெட்டிங் பற்றி சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் லேடிஸ்லாம் எங்களால் போய் விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் பைபேக் எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் எதனால அதை சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல, அவங்களுக்கோசரமாக தான் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ அவங்களும் ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எப்படி பண்ணணும், எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ரீட்டெயிலாக விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பேக்கெட் போட்டு கொடுக்கணும். எப்படி பேக்கெட் போடணும்னா 50 கிராம், 100 கிராம், 150 கிராம், 1/4 கிலோ, 1 கிலோ, 1 கிலோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் ஹோல்சேலாக விற்கணும் அப்படின்றவங்க வந்து ஒரு பண்டலுக்கு வந்து 50 கிலோ போட்டு நீங்கள் ஹோல்சேலாக கொடுத்துக்கலாம். 50 நீங்கள் ஒரு பண்டல் 50 கிலோ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து 1 கிலோ 100 ரூபா வரைக்கும் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் ரீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்றவங்க வந்து எப்படி நீங்கள் பேக்கெட் போட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 50 கிராம் பேக்கெட் போட்டிங்க அப்படின்னா வந்து 8 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 100 கிராம் அப்படின்னா 15 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 150 கிராம் அப்படின்னா 23 ரூபா, 25 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். 1/4 கிலோன்னு நீங்கள் 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்புறம் ஒரு சில பேர் வந்து சரி பேக்கெட் போட்டாச்சுங்க, நாங்கள் இதை எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எங்கெங்கே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒர்க் ஷாப்பில் சேல்ஸ் பண்ணலாம், ஸ்பேர் பாக்ஸ் கடையில் சேல்ஸ் பண்ணலாம், அப்புறம் ஆட்டோமொபைல்ஸு, கார் ஒர்க் ஷாப்பு, பைக் ஒர்க் ஷாப்பு, பெட்ரோல் பங்கு கொடுக்கலாம், டைல் ஷோரூம் அது மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பேக்கெட் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் பல்காக கேட்டாலும் நீங்கள் பண்டல் 50 கிலோ கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி எங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபா லாபம் கிடைக்கும். நீங்கள் இதே வெளியில் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போது உங்களுக்கு ஒரு 400-500 ரூபா ஜாஸ்தியாகவே கிடைக்கும். நீங்கள் எங்ககிட்ட கொடுக்கும்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் வெளியில் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் உங்களுக்கு மிச்சமாகும். நிறைய பேர் கேட்டதுக்கு நீங்கள் பைபேக் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. கம்பல்சரி 100% வந்து நாங்கள் பைபேக் எடுத்துக்கிறோம். அப்புறம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்துட்டு என்ன டீட்டெயில் வேணும், நீங்கள் எங்கே வர்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கால் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நீங்கள் வர முடியலை, நாங்கள் ஃபோன்லேயே எங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக வரவங்க விசிட் பண்ணி பார்த்துக்கலாம்.